நம்ம இன்னைக்கு புரோட்டீன் ரிச்சான மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்யறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட முடியாத காலங்களில் இந்த கிரேவியே நான்வெஜ் சுவையில் செஞ்சு சாப்பிட முடியும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சத்தானதும் கூட. இந்த கிரேவியை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்து கூடவே வச்சு சாப்பிட்லாம். ஈவன் ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைதேகி மீடியா. ஃப்ரெண்ட்ஸ், மில் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மில் மேக்கர் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே இந்த மில் மேக்கரையும் இதில் கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மில் மேக்கர் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கிரேவி நம்ம இதே கடாயில் தான் செய்ய போகிறோம். அதனால் அதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, கொஞ்சம் பட்டை, 1 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் மீடியம் பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு இதுலேயே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நீங்கள் இந்த மீல் மேக்கர்லேயும் சால்ட் போட்டுக்கிறதுனால சால்ட்டு பார்த்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு கண்டிப்பாக வெங்காயம் வதங்கணும். அப்போ தான் இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு 3 தக்காளி எடுத்து நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கணும். தக்காளி மீடியம் சைஸ் தான். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கணும். நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், சீரகத்தூள் 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஸ்டவ் சிம்லேயே வச்சு இது தக்காளி நல்லா வேக விடணும். அடுத்தது 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கணும். போட்டு நல்லா இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு இந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கணும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும். தயிர் ஊற்றின உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா திரியாகிடும் தயிர். உங்கள்கிட்ட தயிர் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா பாலாடை கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா ஜாரில் நல்லா அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற அதே க்ரீமி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா இலை எடுத்துருக்குறேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொத்தமல்லி, புதினா கண்டிப்பாக சேர்க்கணுங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் கிடைக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. இல்லை சாதத்து கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிரேவி சூப்பராக கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த மில் மேக்கரை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு முறை மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லே வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடணும். இதில் ஃப்ளேவருக்காக ஒரு 2 பச்சை மிளகா கீரி போட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மில் மேக்கர்லாம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட எடுத்து நல்லா இதில் அப்படியே தூவி விட்டுக்கணும். கஸ்தூரி மேத்தி போட்டு ரொம்பலாம் கிண்டாதீங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க, சூப்பரான மில் மேக்கர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.